ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். டெஃபினேஷனு, ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணிக்கணும்னு எல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் ட்ரை தீஸும் செஞ்சு பார்த்தோம், எப்படி சம்ஸ் போடுறதுன்னு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7. 6 pipes are required to fill a tank in 1 hour 20 minutes. How long it will take if only 5 pipes of the same type are used? Solution. As less number of pipes are used, more time will be required. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பைப்புக்கு வந்து 1 hour 20 minutes ஆகுது. இப்போ பைப் வந்து 5 கம்மியாயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து டைம் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி தேவைப்படும். நம்ம டேப்லெட் காலம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் இன் மினிட்ஸை ஒய்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் வந்து 1 hour 20 minutes சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஹவரை வந்து நம்ம அகைன் மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 80 minutes மாறிடும். டோட்டலாக 80ன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஃபார்முலா தெரியும். x1 by x2 equal to y2 by y1. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ வேல்யூஸை வந்து அப்ளை பண்ணுவோம். x1 வந்து 6, x2 5, y2 தெரியாது, கண்டுபிடிக்கணும், y1 80. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அகைன் 5y2 equal to 80 into 6. So y2 equal to 80 into 6 divided by 5. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 16 5s are 80. So 16 into 6 96 minutes. ஓகேவா, 96 minutes. ஏன்னா நம்ம வந்து மினிட்ஸில் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 96 minutes. 5 பைப்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 96 minutes வந்து டைம் எடுக்கும். இதுதான் ஆன்சர், 96 minutes. எக்ஸாம்பிள் 8. There are 100 students in a hostel. Food provision for them is for 20 days. How long will this provision last if 25 more students join the group? Solution. As the number of students increases, less number of days the provision will last. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100லேருந்து 125 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொவிஷன் வந்து கண்டிப்பாக 20 days வராது, லெஸ் டேஸ்லேயே முடிஞ்சிடும். எப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் டேஸை ஒய்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா வந்து x1 by x2 equal to y2 by y1. ஸோ வேல்யூஸ் வந்து இம்ப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 100, x2 வந்து 125, y2 வந்து தெரியாது, y1 20. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அகைன் 25 y2 equal to 20 into 100. 20 into 100 divided by 125. இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 5 டேபிள்ஸில் போவோம். 2 5s are 10, 25. இங்கே வந்து 4 5s are 20. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இங்கே பண்ணலாம். 5 5s are 25, 25s are 100, again 4, 1 5s are 4 5s are, so 4 into 4 60. So y2 equal to 16. அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 days. இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா 16 days தான் வந்து ப்ரொவிஷன் வந்து வரும். 16 daysலேயே ப்ரொவிஷன் காலியாகிடும். அதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 9. If 15 workers can build a wall in 48 hours, how many workers will be required to do the same work in 30 hours? Solution. As the number of hours decreases, more number of people will be required. இப்போ வந்து நம்ம 30 ஹவர்ஸில் வந்து வாலை பில்ட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக வந்து அதிக மேன் பவர் தேவைப்படும். எப்படின்றத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஹவர்ஸை எக்ஸ்னு வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ 48 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க 15 ஒர்க்கர்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். x1 by x2 equal to y2 by y1. x1 வந்து 48, x2 30 equal to
y2 தெரியாது, y1 15 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் equal to 30 y2 equal to 15 into 48. So y2 equal to 15 into 48 by 30. Simplification பண்ணலாம் 1 2 2 again இங்க 24. So 24 தான் ஆன்சர். ஸோ 30 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு 24 ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. 24 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க 30 ஹவர்ஸில் ஜாப் கம்ப்ளீட் பண்ணணும்னா. Thanks for watching.